எல்லோருக்கும் வணக்கம். ஆகாஷ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த புதிய காணொளியில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் நீட் 2024க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எனப்படும் கலந்தாய்வு. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீட் 2024க்கான ஆலோசனை முறைகள் மற்றும் கருத்துரை வழங்கல் பற்றிய விவரங்களை நாம் காண்போம். குறிப்பாக இதில் முதலாவதாக சீட் மேட்ரிக்ஸ் எனப்படும் இருக்கை அணி, இரண்டாவதாக த கட் ஆஃப் அனாலிசிஸ் எனப்படும் மதிப்பெண் வரம்பு பகுப்பாய்வு, மூன்றாவதாக கவுன்சிலிங் ப்ராசஸ் எனப்படும் ஆலோசனை முறை. இந்த மூன்றையும் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். மேலும் விவரங்களுக்கு கீழே குறிப்பிட்டுள்ள வலைதள உள்ளடக்கத்தை கண்டால் உங்களுக்கு அனைத்து விவரங்களும் புலப்படும். முதலாவதாக தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பு மருத்துவ படிப்பின் இருக்கை அணியை காணலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இதில் 11,700 மொத்த இருக்கைகள் உள்ளன. இங்கிருக்கும் மாநில வரைபடத்தை கண்டால் உங்களுக்கு அத்தனை விவரங்களும் புலப்படும். இந்த பதிவில் நம் மாநிலத்தில் இருக்கும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளின் பெயர்கள் மற்றும் இருக்கை விவரங்கள் உள்ளது. முதலாவதாக ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எய்ம்ஸ் மதுரை கிளை 50 இருக்கைகள் ஆல் இண்டியா கோட்டா எனப்படும் அனைத்து இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் வருகிறது. மற்ற கல்லூரிகளில் ஸ்டேட் கோட்டா எனப்படும் மாநில ஒதுக்கீட்டின் கீழ். இங்கு நீங்கள் அரசு மருத்துவ கல்லூரிகளின் 2வது பெயர் பட்டியல் மற்றும் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்னுடைய நீங்க முதல் மற்றும் 2வது பெயர் பட்டியலை இங்கு நீங்கள் காணலாம். வேண்டுமென்றால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தமிழ்நாட்டின் பல் மருத்துவம் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸின் இருக்கை அணியை நாம் காணப்போகிறோம். மொத்தம் அமைந்துள்ளது 32 கல்லூரிகள். அதில் 3113 மாணவ இருக்கைகள் உள்ளன. இந்த மாநில வரைபடத்தை நீங்கள் கண்டால் எந்தெந்த கல்லூரிகள் எங்கெங்கே உள்ளன என்ற இடங்கள் மற்றும் கல்லூரிகளின் பெயர் விவரங்கள் உள்ளன. இதை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளின் அத்துணை விவரங்களும், கல்லூரியின் பெயர்கள், இருக்கை விவரங்கள் இந்த 2 பகுதிகளிலும் உள்ளன. நீங்கள் இதை வேண்டுமென்றால் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக இப்போ நாம் நீட் 2024க்கான தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியின் ஆல் இண்டியா ரேங்க், அரசு மருத்துவக் கல்லூரியோட அகில இந்திய தரவரிசை விவரத்தை பார்க்க போகிறோம். இது ஜெனரல் கேட்டகரியிலிருந்து ஆரம்பிக்குது. நீங்களே பார்க்கலாம். பொது வகை பிரிவு அதில் ஆரம்பிச்சு நீங்க அந்த எண்களை காணலாம். அது ஆல் இண்டியா ரேங்க் எண்கள். இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்கு உரிய எண்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான ஆல் இண்டியா ரேங்கோட எலிஜிபிலிட்டி எண்கள், இதை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம். இதேபோல் தனியார் மருத்துவமனைகளிலும் கல்லூரிகளுக்கான விவரங்களையும் நீங்கள் இவன் காணலாம். மேலும் இங்க டீம்டு யூனிவர்சிட்டி கருதப்படும் பல்கலைக்கழகம் அனைத்து இந்திய தரவரிசை ஆல் இண்டியா ரேங்கை நீங்க இங்க பார்க்கலாம். இதே வேணா நீங்க குறிப்பிடுத்துக்காங்க. தமிழ்நாட்டின் மாநில மருத்துவ ஆலோசனை முறை எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாநில ஒதுக்கீடு 85%. இது 4 பிரிவு நீங்க பார்க்கலாங்க. முதலாவதாக திறந்த போட்டி, அதுல 31%. அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%. இறுதியாக பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு 19% அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு. இதுல நீங்க இவங்க மாணவர்களுக்கு கட்டண அமைப்பு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவர்களுக்கு வருடம் சுமார் 13,610 ரூபாய் மட்டுமே. இதுலயே நீங்க பட்டியல் சாதியினர், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் இவங்களுக்கு வருடம் சுமார் 9,610 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தனியார் கல்லூரிகள் இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2வது பிரிவு சிறுபான்மை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுல நீங்க நான் மைனாரிட்டி எஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்லூரிகள்ல உங்களுக்கு மாநில ஒதுக்கீடு மற்றும் மேலாண்மை ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவு நீங்க பார்க்கலாம். மாநில ஒதுக்கீடு 65%, மேலாண்மை ஒதுக்கீடு மேனேஜ்மெண்ட் கோட்டா 35%. இதுவே நீங்க சிறுபான்மை நிறுவனத்தை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா மாநில ஒதுக்கீடு 50 மற்றும் மேலாண்மை ஒதுக்கீடு 50 ஈக்குவலா பிரிவு. இதுல நீங்க கட்டண அமைப்பு நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநில ஒதுக்கீட்டுக்கு கீழே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் உடைய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க 4.35 4.5 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு சுமார் இது கட்டண அமைப்பாக வசூலிக்கப்படும். இதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மேலாண்மை ஒதுக்கீடு 13.5 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு கட்டண அமைப்பாக இருக்கும். இதுவே நீங்க நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டண அமைப்பு பாத்தீங்கன்னா 24.5 லட்சம் சுமார் வருடத்திற்கு வசூலிக்கப்படும். இப்போ நம்ம ஆலோசனை செயல்முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நிகழ்நிலை பதிவு, அதை மாணவர்கள் வலைதளத்தில் செய்திருப்பார்கள். இரண்டாவதாக மாநில அளவுக்கு நீட் எக்ஸாம் முடிந்ததும், தேர்வு முடிந்ததும் மாநில அளவில் தரவரிசை அறிவிப்பு.
மூன்றாவதாக நிகழ்நிலை தேர்வு நிரப்புதல், நான்காவதாக இருக்கை ஒதுக்கீடு, ஐந்தாவது அறிக்கை காலேஜில் போய் சேர்றது. இப்போ நீங்க தகுதி நிபந்தனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில தமிழ் மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு மட்டும் மாணவர்கள் தங்களின் பிறப்பு சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வசிக்கும் மற்ற மாநில மாணவர்கள் இந்த மாநிலத்தில் 6வது முதல் 12வது வரை படித்திருக்க வேண்டும். இவர்களும் இந்த திறந்த வகை விண்ணப்பத்திற்கு போட்டியிடலாம். மற்ற நிபந்தனைகள் அத்தனையும் விவரங்களுக்கு நீங்கள் வலையகத்தில் முக்கிய அம்சங்கள் கொண்ட வெளியீட்டை காணலாம். மற்ற மாநில மாணவர்கள் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில போட்டியிடும் போது அவங்களுக்கு அரசு இருக்கைகள் இல்லாது அவங்களுக்கு மேலாண்மை ஒதுக்கீட்டுக்கு வரக்கூடிய இருக்கைகள் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட்ஸ் எல்லாமே அவங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப நம்ம கவுன்சிலிங்க்கு தேவையான முக்கியமான மூல ஆவணங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக பள்ளி மதிப்பெண் சான்றிதழ், இரண்டாவதாக நுழைவுச்சீட்டு நீட்டோட அட்மிட் கார்டு, தேவைப்பட்டால் மூன்றாவதாக பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், போட்டோ மட்டும் எல்லாம் தேவைப்பட்டா இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கடவுச்சீட்டு அளவிற்கு புகைப்படங்கள் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க அடையாள அட்டை ஆவணங்கள் தேவைப்பட்டால், இது இல்லாம பர்த் சர்டிபிகேட், பிறப்பு சான்றிதழ், இவைகள் இல்லாது உங்களுக்கு மற்ற ஆவணங்கள் வேற ஏதாவது அவங்களுக்கு மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவைப்பட்ட அந்த ஆவணங்களையும் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆதி திராவிட மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கான கட்டண விலக்கு எப்படிங்கிறத பார்க்க போறோம். அரசு மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு மட்டுமே இது பொருத்தும். இதில் நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் சாதியினர், ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வருட வருமானம் 2,50,000க்குள் இருந்தால் இந்த மாணவர்கள் எந்த விதமான கட்டாய கட்டணமோ அல்லது நான் ரீஃபண்டபிள் கட்டணமோ எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. இந்த கட்டணங்களுக்குள் என்னெல்லாம் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா பதிவு கட்டணம், விளையாட்டு கட்டணம், அப்புறமா நூலகம், கல்வி, இதழ் கட்டணம், இறுதியாக மருத்துவ பரிசோதனை கட்டணம். இந்த எந்த கட்டணத்தையும் அவங்க கட்ட வேண்டாம், பூரண விலக்கு இவங்களுக்கு உள்ளது. இறுதியாக உங்களுக்கு பத்திரங்கள், எந்த மாதிரி பாண்ட்ஸ் அவங்க சைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 பத்திரங்கள் இருக்கு. சேவை பத்திரம் மற்றும் நிறுத்துதல் பத்திரம் 2 இருக்கு. சேவை பத்திரம் சர்வீஸ் பாண்ட்ஸ். ஒருவேளை மாணவர்களுக்கு இந்த 5 வருட கட்டாய கிராமிய மருத்துவ பணி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த 5 வருட கட்டாய கிராமிய பணி எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். 5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். ஸோ இறுதியாக டிஸ்கண்டினியூவேஷன் பாண்ட், அதாவது என்னோட நிறுத்துதல் பத்திரம், இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். இப்போ கல்லூரிகளுக்கு இது பொருந்தும். இப்பொழுது இந்த காணொலி முடிவுறுகிறது. இதனை கண்டு பயன்பெற்ற அத்தனை மக்களுக்கும் ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் சார்பாக எங்களின் இதயம் கனிந்த நன்றி. மேலும் வணக்கம்.